ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஃபிஷ் டேங்க் வச்சிருக்கோம்ல, அலிகேட்டர் கார் டேங்க். ஸோ இது என்கிட்ட இருக்கிறதுலே பெரிய டேங்க் இதுதான், 7+4. இதை எப்படி நம்ம க்ளீன் பண்றீங்கன்னு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. ஸோ இந்த கேனிஸ்டரை வச்சு தான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறேன். அண்ட் இது வந்து மேக்கிங் வீடியோ கிடையாது, என்கிட்ட மேக்கிங் வீடியோ இல்லை. இதை நான் 1 இயருக்கு முன்னாடி க்ளீன் பண்ணேன். நம்ம அலிகேட்டர் வந்து டைமென்ஷன் அளந்தோம் 1 இயருக்கு முன்னாடி. அப்போ எடுத்து க்ளீன் பண்ணேன். இப்போ நான் திரும்ப எடுத்து க்ளீன் பண்றேன். 1 இயர் ஆச்சுங்க. லாஸ்ட் மார்ச் பண்ணேன். இப்போ 2024 மார்ச்ல நான் க்ளீன் பண்றேன். இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து இன்லெட் பைப்புங்க, அண்டு ரைட் சைடு இருக்கிறது வந்து அவுட்லெட். இந்த இன்லெட் பைப் வந்து கீழே மோட்டர் வச்சு பம்ப் பண்ணுறேன். இது ஃபுல்லாக கீழே போயிட்டு திரும்ப ஃபில்டர் ஆகி மேலே வந்து கீழே போகும். ஓகேங்களா, ஒரு ஃப்ளோ இருக்கும், எஸ் மாதிரி ஒரு ஃப்ளோ இருக்கும். ஓகேங்களா. அண்டு இந்த ஸ்பாஞ்செல்லாம் வந்து நான் இதில் யூஸ் பண்ணுறது வந்து 2 குவாலிட்டியான ஸ்பாஞ்சு. அடுத்து இதெல்லாம் நார்மல் ஸ்பாஞ்சு தான், மற்ற எல்லாமே நார்மல் ஸ்பாஞ்சு. ஒன்று க்ரீன் ஸ்பாஞ்சு, ஒன்று பிளாக் ஸ்பாஞ்சு நல்லா குவாலிட்டியாக யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் ஃபில்டர் மீடியாஸ் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா, வெறும் செராமிக் ரிங்ஸு அண்டு கார்பன் ஆக்டிவேட்டர் இது மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃபில்டர் மீடியாஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக போகலாம், எதுவும் தப்பு இல்லை. நீங்கள் காஸ்ட்லியாக போகிறது உங்களுக்கு பெஸ்ட்டு. ஓகே, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, காஸ்ட்லியான பிரச்சனை நான் வச்சுக்கோங்க அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். இன்னும் நல்லாயிருக்கும். எனக்கு இது போட்டதுக்கே 1 இயருக்கு வந்திருக்குன்னா நீங்கள் அப்போ பார்த்துங்க. இன்னும் நீங்கள் காஸ்ட்லியான ஃபில்டர் மீடியாஸ் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்த்தபுளாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப பெஸ்ட்டுங்க. இது வந்து ரொம்ப லோ பட்ஜெட்லேயே நம்ம செஞ்சுக்கலாம். ஓகேங்களா. அண்டு இப்போ வந்து கேனிஸ்டர் நான் எடுத்துட்டேன். நான் இப்போ வந்து அலிகேட்டர் டேங்க்குமே வேறு கேனிஸ்டர் ரெடி பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஸோ அதோட வீடியோ வந்து கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன், ஃபியூச்சரில் பாருங்கள். அண்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, சரிங்களா. அப்போ தான் என்னோட வீடியோஸ் வரும். இந்த ஓல்டு வீடியோஸ்லாம் போய் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வாங்க இந்த ஸ்பாஞ்சை பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்பாஞ்சு வந்து நியர்லி நான் 1 இயரை எடுக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி நான் 3 to 4 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்பப்போ எடுத்து வாஷ் பண்ணிட்டு போட்டுருவோம். ஆனால் இந்த அளவுக்கு அழுக்கு நான் எடுத்ததே இல்லைங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா 1 இயரை நான் தொடவே இல்லை, டிஸ்டர்பே பண்ணல. வாட்டர் ஓடிக்கிட்டே இருக்கும், அவ்வளோதான். நான் ஃபுல்லாக அந்த பக்கமே போகலன்னு வச்சிங்களேன், மெயின்டைனே பண்ணல, அது பாட்டுக்கு இருந்துச்சு. ஸோ இப்போ நிறைய பேர் வீடியோ இதை பற்றின டீட்டெயில் கேட்டதுனால நம்ம போடுறேன். அந்த பிளாக் ஸ்பாஞ்ச் மட்டுமே நியர்லி ஒரு 3 kg வெயிட் இருக்குங்க. குறைஞ்சபட்சம் 3 கிலோ இருக்கும். ஏன்னா அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் அழுக்கு அது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. அவ்வளோ அழுக்கு இருக்கு. அடிக்கு தட்ட கீழே கொட்டிகிட்டே இருக்கு அழுக்கு, சரிங்களா. இப்போ நான் அதை வாஷ் பண்ணிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. கிரீன் ஸ்பாஞ்சு எப்படி இருக்கு, பிளாக் ஸ்பாஞ்சு எப்படி இருக்கு, அப்போ எவ்வளோ அழுக்கு இருக்கும். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேனிஸ்டர்னு நான் சொல்லுவாங்க. உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில்ஸ் சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் தரேன், எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, பேசலாம். ஓகேவா. தேங்க்யூ, சப்போர்ட் பண்ணுங்க.